இன்னைக்கு காலையில என்ன அக்க போற வச்சிருக்கான்னு தெரியலையே. அவ மொழியும் சரியில்லையே. எதுக்கும் நம்ம பேப்பரை படிப்போம். வாராக்கடன் தள்ளுபடி. வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதுல அப்படி போடவே இல்லையே. கண்டுபிடிச்சிட்டா. என்ன மீனா? செல்லமே சொல்லவே இல்ல. என்னம்மா செல்லம்? என்ன இது பொய்? இன்னைக்கு நான் சிக்கிருக்கேன் காலையில. அப்படிதானே? என்ன காலையில அடிப்படி போட்டில என்ன? ஏதோ தேவை இருக்கு, அதான் ஒன்னு அடிச்சு அனுப்பி இருக்கால. அப்படிதானே? என்ன வாக்கிங் போணுமா? போங்க. நீங்களும் வரணுமா? போதும். என்ன கூட்டு போய் நீங்க பண்ண காமெடி எல்லாம் போதும். உங்க கூட நான் வர மாட்டேன். அப்படி சொல்ல கூடாது. இங்க பாரு, நான் வர மாட்டேன். அன்னைக்கு என்ன வச்சு என்னலாம் பண்ணனியே. அப்பா உங்க கூட மட்டும் நான் வாக்கிங் வரவே மாட்டேன். இந்த 5 பேரும் போங்க, சரியா இருக்கும். ஆனா எனக்கு இது தேவைப்படுதே. தமிழே, ஏ தமிழே. அவளெல்லாம் அங்க நின்னு ஒன்னு அனுப்பி வச்சிருக்காளே. அப்படிதானே? ஏ தமிழே. ஐ சொல்லிட்டேன் நினைக்கேன். அவளை அனுப்பும்போதே நான் சொன்னேன், நம்ம போய் கேட்டிருக்கலாம். அத்தை நம்மள ஓடிட்டு அடிச்சிருப்பாரு. எனக்கெல்லாம் தெரியாது. இந்த ஆட்டத்துல என்னெல்லாம் விட்டுருங்க. சத்தியமா சொல்றேன், அத்தை வரவே மாட்டாவ. அத்தை வரலன்னா நம்ம சொதப்பிடுவோம். அத்தை கூட போறதா நமக்கு பாதுகாப்பாவும் இருக்கும். அத்தை வந்தா எல்லாம் சரியாவும் இருக்கும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அத்தை சமாளிச்சுக்கிடுவாங்க. என்ன அப்ப பிரச்சனை வரணும் உங்களுக்கே தெரியுது. அதை சமாளிக்கிறதுக்கு மத்தை கூட்டு போறோம். அப்படிதானே? கரெக்டா சொன்னேன். அப்படின்னா அத்தை இல்லாம நான் வர மாட்டேன்ப்பா. தமிழே மாடங்க என்ன பண்ண சொல்ல தெரியல. வாங்க. தோசைய அடுப்புல வச்சுட்டு வந்தேன் பத்துக்க. உங்களுக்கு தோசை வேணுமா? ஒண்ணு வேண்டாம், நீ வா. இல்லடி தோசை கறிக்கிறோம். நீங்களாம் அத்தைட்ட பேசி பெர்மிஷன் வாங்குங்க. அப்புறமா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுதேன். அத எல்லாரும் விட்டுட்டு வெளிய போயாச்சா? இவன் யாருக்கு தோசை சுடுறியா? வாங்க. இல்ல நீங்க சாப்பிடணும்ல. எனக்கு இப்ப பசியே கிடையாது. ஐயோ வந்து தொலைறேன், வாங்க. இவன் ஆண்டி முறைச்சுக்கிட்டு நிக்கா. என்ன சொதப்பிட்டியோ? எப்ப பார்த்தாலும் என்னையே மாட்டி விட்டா. அப்ப இவ்வளவு வாக்கிங் போகல, வேற என்னமோ பிளான போட்டிருக்காங்க. எப்படிதான் வருதுன்னு பாப்போம். வாராக்கடன் தள்ளுபடி, இந்தியா பொருளாதாரம். அப்படிலாம் ஒண்ணு போடவே இல்ல. அவிய நம்ம ஏமாத்துறாரே. ஏமாத்தி ஏன்? அவனா தட சொல்லுங்க. பாரு என்ன வச்சு இன்னைக்கு என்னமோ ஆ வேண்டி இருக்கு. அதுக்கு தான் நீ 5 சுத்தி சுத்தி வரைய. என்னால முடியாது. வாக்கிங் தானே போணும். போங்க 5 பேரும். நீங்க இல்லாமலா? அப்படி வாங்க வலிக்கு. என்ன வச்சு என்னட்டி ஆ வேண்டி இருக்கு. என்ன செய்யணும்? எதுக்கு? வாக்கிங் வரணும், அவ்வளவுதான். என்ன பண்ண போறியா? அது அங்க போய் பாத்துக்கலாமே. வர மாட்டேன்னா விடவா போறியா? வாரேன் வாரேன், வாங்க வாங்க. அம்மா நைட்டி போட்டா வர போறீங்க? யாரு சொன்னா? உள்ளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு பரட்டு தான் இருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் போட்டு பரட்டு தான் இருக்கீங்களா? ஆமாத்தா. உங்க பெர்மிஷன் கிடைச்ச உடனே நாங்க சேஞ்ச் ஆயிருவோம். என்னமோ பண்ண போறிய, அப்படிதானே? ஆமா மாமியாரே. இவ்ளி மாட்டி கூட்டி செத்துக்கிய. இவளத்தி சொதப்புவால. மாமியாரே. சரி சரி வாங்க. அன்னைக்கு பண்ண எடுத்துக்கு தானே? ஆமா ஆமா. ரொம்ப சலிச்சுக்கிட்டால. என்ன போட்டு வெளுத்துட்டீல என்ன? மாமியாரே. என்ன பண்ண? சேர்ந்து அடிச்சால என்ன? என்ன கும்மு கும்முன்னு கும்மிட்டாளவா? அவ்வளவு கும்மி இருக்கும், இன்னும் திருந்தின படலையே. மாமியாரே என்ன நேத்து எப்படி அடிச்சாலோ தெரியுமா? அடிச்சாலுவா? ஐயோ போட்டு கொடுத்துட்டாளே. என்ன புள்ளைய போட்டு அடிச்சல என்ன? நல்ல கேளுங்க மாமியாரே. இல்லத்த அத்தி என்ன போய் மாமியாரே என்ன அடிச்சாலுவா? அடிச்சிருக்கீல்ல புள்ளைய? அது வந்துட்ட எப்படி சமாளிச்சாலோ பாத்தில மாமியாரே. விடாதீங்க மாமியாரே. போட்டா குடுக்குறே. போட்டு கொடுத்தாலும் இங்க தான வரணும். பாத்தில பாத்தில எப்படி மனசுக்குள்ள என்ன திட்டுறாளோ பாத்தில மாமியாரே. புய்யிட்ட போய். ஐயோ இது எனக்கு வீடு மாதிரியே தெரியல, ஸ்கூல் மாதிரி இருக்குது. டீச்சர் அவ அடிச்சிட்டா, டீச்சர் இவ என்ன முள்ளிட்டான்னு சொன்ன மாதிரியே இருக்குது. நீங்க எல்லாம் மருமக்க மாதிரி. இல்லத்த அவ பண்ண வேலை உங்களுக்கு தெரியுமா? போதும், பால்வாடி ஸ்கூல்ல தோந்து போயிடும். எப்படி அத்தை அவ சிரிக்கா? அட பாதவதி என்ன நடிப்பு நடிச்சா? அத்தை அவ நடிக்கிறா அத்தை. ஆமா அத்தை. நீங்க திட்டிட்டேன்னு புள்ள சோகமா நிக்குது. எப்படி அத்தை அவ அழிச்சங்காட்டுதா அத்தை. இது சோகமா தானே நிக்கா. நீங்க பார்க்காத நேரம் வலிச்சங்காட்டுதா. இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க? இரு உன்னை எப்படி மாட்டி விடணும்னு எனக்கு தெரியும். இது புள்ள திட்டிட்டே இருக்காங்க. பச்சை புள்ள. இது பச்சை புள்ள. நேத்து எங்களை 10 கிலோமீட்டர் சுத்த விட்டுருக்கா. சரி அதை சொல்லாம வந்தா கூட எங்க மனசு ஆறி இருக்கும். அதை எங்க கிட்டயே சொல்றா, உங்களை 10 கிலோமீட்டர் சுத்த வச்சேன்னு. எப்படி இருந்து தெரியுமா அத்தை? அப்படியா? என்ன மாமியாரே? அட உலக மகன் நடிப்புடா சாமி. எப்படி நடிக்க படிச்சிருக்கா பத்தியா? 10 கிலோமீட்டர் சுத்த வச்சே பிள்ளைல. இல்ல மாமியாரே, எனக்கே தெரியாது. அவளுக்கே தெரியாதாம்ல, தெரிஞ்சு கூட்டி போவாளா? அப்படி அத்தை நாங்க அழுதுருவோம். அவ வலிச்சம் காட்டாத்த. இல்ல தெரியாம தான் கேக்க. இது குடும்பமானு கேக்க. என்ன விட்டுருங்க. எப்படி மாட்டி விட்டுட்டேன்ல. யார்கிட்ட? யார்கிட்டயா?
என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கேன். இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். இருக்கும்போதே வச்ச கட்டிட்டு இருக்க. வந்தேன் வச்சுக்க, கிட்டிட்டு மிதிச்சிர மாத்துக்க, ஓடிரு. காலையில வா நிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? அத்தை அத்தை நம்ம வாக்கிங் போலாம் வாங்க அத்தை. வீட்ல உங்களை சமாளிக்க முடியல, வெளியில வர நான் சமாளிக்கணுமாங்க. இங்கே இந்த அக்கா போற, வெளியில போய் சொல்லவா வேணும்? அதெல்லாம் என்னால முடியாது. அப்பள சொல்ல கூடாது. அப்பள சொல்ல கூடாதா? ஆமா, வந்துதான் ஆவணும். நீங்க கூட வந்தா எங்களுக்கு பாதுகாப்பு. இப்படியே சொல்லிட்டு இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாமியாரா மாற போறேன். அப்ப தெரியும் உங்களுக்கு. மாமியாரா ஆக போறேன்னு சொன்னதுக்கு இந்த பயம் வருதே. மாமியார் ஆயிட்டா அவ்வளவுதான். நாங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் எங்களை ஒரே நாள்ல விட்டுட்டு அறுத்திடுவியா? நீங்க வரணும். வந்து தொலைறேன். போய் கிளம்பிட்டு வாங்க. நான் இப்ப பாருங்க. என்னடி? பரட்டு தான வந்தோம். உங்கள பார்த்தா வாக்கிங் போன மாதிரி தெரியலையே. என்ன பண்ண போறிய? அத்தை. நீ தான் உண்மை பேசுவ சொல்லு. அதான் பொண்ணுல இஞ்சி எடுக்க போறோம். வாங்கல. அந்த பைய கோவப்படுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னையும் சேர்த்து கேவலப்படுத்துறாங்க. நான் வர மாட்டேன். அதெல்லாம் நாங்க செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டீங்களா? அந்த கலவாணி பைக்கு குடுக்கத கொடுத்து செட் பண்ணிட்டோம். நீங்க அவங்கிட்ட சவாசம் வச்சிருக்கீங்க. அவன் எங்க கொண்டு முடிக்க போறானோ தெரியல. நம்முடைய சவாசம் நல்லவங்கிட்ட தான் இருக்கணும். அவன் நல்லவன் தான் இல்லங்கல. ஆனா இந்த விஷயத்துல அவன் படு மோசம். பணம்னா என்ன வேணாலும் பண்றான். அன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரி கொடுத்துட்டு 10,000 வாங்கிட்டு போனவன் தானே. அந்த கலவாணி பைய பணம்னா ஏன் அப்படி பறக்கான்? சோத்த போட்டதுக்கு அப்புறம் 10,000 வாங்கிட்டு போயிருக்காமன்னா அவன்கிட்ட நீங்க சவாசம் வைக்கலாமா? சரிங்க இந்த ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் அவன் சவாசமே நமக்கு வேண்டாம். மாட்டி விட போறான், பாத்துக்கிடுங்க. அவனை மாட்டோம், அப்புறம் நீங்களும் சேர்ந்தா மாட்டணும். என்ன பயம் கட்டுதாவே? மாமியார் ஏதாச்சும் சரியா இருக்குமே. அவன் பொண்ணு தலைய பாத்தீல, கை நீட்டி ஏதாவது வாங்குதானா? அவன் கையில சுத்தமா இருக்கு. சுத்தமா இருக்கிறவன் நேர்மையா இருப்பான், வீரனா இருப்பான், வேக உள்ளவனா இருப்பான். இப்படி கை நீட்டி வாங்குறவன் சந்தப்ப சொல்லிக்கத்த மாதிரி மாறிடுவான். என்னத்த பயம் கட்டுறீங்க? உண்மையதான் சொல்றேன். தேவைக்கு பழகிறவன் சந்தப்ப சொல்லிக்கத்த மாதிரி மாறுவான். எப்பவும் ஒரே மாதிரி இருக்கவன் தான் நேர்மையா இருப்பான். அதே டிபார்ட்மெண்ட்ல பொண்ணு தெரியும் வேலை பார்க்கான், இவனு வேலை பார்க்கான். அவன் இவன் நேர்மையா இருக்கான். இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் சொல்லிட்டேன். இனி இந்த விக்கி பைய கூட பாத்த அவன் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நீ அவன்கிட்ட நல்ல கான்டாக்ட்ல இருக்கல்ல நீ? இல்லையே. உனக்கும் சேர்த்தா சொல்றேன், வசமா எங்கேயும் மாட்டிக்கிடாத. மாட்ட மாட்டேன். இல்லையே, நான் டெலிட் பண்ணிடுறேன். அவன் நம்பரே டெலிட் பண்ணிடுறேன். அத்தை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவா. பாதவத்தி போட்டு கொடுக்க பாரு. எந்த சவாசமும் வேண்டாம், புரியுதா? புரியுது மாமியாரே. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு அவங்க தான் பைக்ல போனா. சந்தர்ப்பம் பார்த்தா போட்டு குடுக்கியே. எங்கிட்டி போன பைக்ல? போதும், அத திட்டிட்டாவல்ல, விடுங்க. சரி சரி, இனி போக மாட்டா. சரிங்க மாமியாரே. ஆனா அன்னைக்கு இன்று எடுக்கும் போதே சில விஷயங்களை கரெக்டா பேசினான். ஒருவேளை அவன் நல்லவனா இருந்திருக்கலாம். ஒரு மனுஷனை கெட்டனாக்கிறதுக்கு ஒரு சில சம்பவங்கள் போதும். எப்பேற்பட்ட மனுஷனும் தடுமாறிடுவான். அப்படி கூட இவனும் தடுமாறி போயிருக்கலாம். நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கலாம், நல்லா வளர்ந்திருக்கலாம், அக்கா தங்கச்சோட பிறந்திருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா ஏதோ சம்பவம் அவனை மாத்திருக்கும். ஒரு மனுஷன் இப்ப எப்படி இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர முன்னாடி எப்படி இருந்தானே பார்க்க கூடாது. நம்ம வாழ்க்கையிலே பார்த்திருப்போமே, முன்னாடி நம்ம கிட்ட பழகினவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க. அதே இப்ப அவங்க நம்ம பார்த்தோம்னா நம்மள ஏதோ எதிரிய பார்த்த மாதிரி பார்த்துட்டு போவாங்க. நாம முன்னாடி நல்லதா நம்ம கிட்ட பழகுனாங்க, அதனால போய் பழகும் நினைச்சு பழகுனா அவன் மூக்கடப்பட்டு தான் வரணும். மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். சரிங்க தான். சரி சரி வாங்க போலாம். என்ன நம்ம மாமியா நம்மள பயமட்டு விட்டாவே? அவன் காலையிலே மெசேஜ் போடுவானே. நம்பரை டெலிட் பண்ணதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. மூச்சுக்கு முன்னே அக்கா அக்காம்பானே, ஸ்வீட் அக்கா பேபி அக்காம்பானே. என்ன மாமியார் இப்படி சொல்லுதாவே? மாமியாரே என்னமோ கேட்க போறா. என்ன? இல்ல, அவன் என்கிட்டலாம் அக்கா அப்படின்னு பாசமா தான் இருக்கான். உண்மையான பாசமா தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் அக்கா அக்கான்னு கூட்டதுனாலவோ என்னவோ தெரியல, எனக்கு அவன் மேல கொஞ்சம் பாசம் உண்டு. சரி, இப்போ திடீர்னு அவனை கழட்டி விட்டா அவன் மனசு கஷ்டப்படுமே. எல்லா மனுஷங்க மேலயும் எல்லா எண்ணங்கள் மேலயும் அன்பு செலுத்தணும். ஆனா உறவுங்கதே பார்த்துதான் பழகணும். இப்ப நான் அவன்கிட்ட அன்பு செலுத்த வேண்டாம்னு சொல்லலையே. சில காரியங்களுக்கு ஒதுங்கி இருங்கன்னு தான் சொல்றேன். அதுக்காக அவனை பார்த்தோன்னே மூஞ்சி தூக்கிட்டு போறது அதெல்லாம் செய்யக்கூடாது. பாக்கெட்ல பழகுங்க. ஆனா இப்ப இந்த வரச்சல் எல்லாம் வச்சிருக்கீங்களே, இதுதான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்பா, நான் கூட பயந்துட்டேன் மாமியாரே. இது சொன்னா தெளிவா சொல்லணும் இல்லையா? எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவா கேள்வி கேட்க பத்தியலா? நான் கூட மாமியார் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே அவங்கிட்ட இருந்து ஒரேடியா ஒதுங்கிருந்தான்னு நினைச்சேன். அதுக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நானும் அப்படிதான் நினைச்சேன். திடீர்னு எப்படா மூஞ்சி தூக்கிட்டு போக முடியும்னு. பரவாயில்ல, அன்பு செலுத்துறது தப்பே இல்ல, புரியுதா? இந்த தேவையில்லாத சகவாசம் பண வரத்தனை இதுதான் வேண்டான்னு சொன்னேன். புரிஞ்சுட்டு மாமியாரே, புரிஞ்சுட்டு. சரி கிளம்பலாமா? நேரம் ஆயிட்டு. சரி சரி வாங்க போலாம். சரி நீங்க இங்கே நில்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். விக்கி என்ற விக்னேஷ பார்த்தா அத்தைக்கு கோவம் வருமே. இப்ப அவன் தானே கூட்டிட்டு வரணும். சரி இரு, நானும் உங்களோட துணைக்கு வரேன். சரி சரி வா வா. என்ன இந்த ஏதோ எடுத்து
ஏன் ஒருத்தரையும் காணோம்? வந்துருவாரு அத்தை. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நீங்க இதுலயே நில்லுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். மீனாக்கா மை ஸ்வீட் அக்கா. ஏக்கோ என்ன எப்படி உங்க தம்பி சொன்ன டைத்துக்கு வந்தானா? ஏய் போதும்டா, உன் டங்கு வர கிழிஞ்சு போச்சுடா. ஒய் அக்கா. மாமியா நிக்கவே. மை ஸ்வீட் அக்கா. அக்கா கொடுத்த பணத்துக்கு கச்சிதமா வேலையை முடிப்பா இந்த விக்கி என்ற விக்னேஷ். பெருமை வேற. பண்றதெல்லாம் முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்குதானா? இல்ல பெருமை வேற. விக்கி என்ற விக்னேஷ். நீ என்ன வித்தியாசம் பார்க்கணும் உனக்கு தெரியுமாடா? அதை விட்டு தள்ளுக்கா. நீ ரவுடின்னு தான் எல்லாருக்குமே தெரியுமா? இது ஏன்டா எழுதி போட்டுட்டு அலையுத? உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்ன இவன தங்க ஒரு கிளி வச்சிருக்க உனக்கு தெரியுமா? சரி அமைதியா நில்லு. என் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாது, அதனால நீ விளையாண்டுட்டு இருக்காத. அமைதியா நில்லு. மை ஸ்வீட் அக்கா. நான் பயப்படுறது இப்ப இந்த உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீ பாட்டி சுத்து ரவுண்ட் கட்டி அடி பல்ல. வாய மூடிட்டு நில்லு. நான் இருக்கும்போது என் அக்கா அடிக்கிறதா? யாருக்கா நடிச்சா? போதும்டா நீ பாட்டி. என்ன அந்த வேலை முடிஞ்சானே? இப்ப முடிஞ்சிர மாமியாரே. டேய் விக்கி, போய் கூட்டு வாடா. ஏக்கா ஏன் எல்லாரும் பதட்டமா நிக்கிய? கொடுத்த பணத்துக்கு கச்சிதமா வேலையை முடிப்பா இந்த விக்கி என்ற விக்னேஷ். எங்களை மாட்டி விடுறதுக்குனே வந்திருக்கான்னு நினைக்கேன். என்ன இன்னைக்கு அவ்வளவு நகரத்துல நீ காணும்? 25 பவுன் சேரும் முழுக்க. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. என் மாமியாரடா. என்ன மாமியார் இங்க எங்க? திரும்பி பாரு. வணக்கம்மா. மாமியார் செம கோத்துல இருக்காவ. டேய் வணக்கம்மா. ஏமா இத வேலை முடிஞ்சிட்டா என்ன? டேய் என்ன வணக்கம் தானே சொன்னேன், இதுல என்ன இருக்குது? உங்களை மாதிரி உங்க மாமியார் இல்லக்கா, ரொம்ப மோசம். ரெஸ்பெக்டே கொடுக்க தெரியலையே. அவளை பத்தி உனக்கு தெரியாது. சிலம்பாட்டம் ஒய்யாட்டம் எல்லாம் தெரிஞ்சவிய ஓட விட்டு அடிச்சு விடுவாங்க. அப்ப சிங்க பெண்ணுன்னு சொல்லுங்க. அதுக்கும் மேல கேச்சிக்கிற சிங்கம்டா. சரி யாரு எப்படி நடக்குன்னு சரி, உங்களுக்கு நடக்க வேலை நடக்கும்டா. அவன் அந்த பீச்ல தான் நிக்கான், சீக்கிரம் போங்க. எங்க மறந்தும் இருந்தும் நான் தான் சொன்னேன்னு சொல்லிடக்கூடாது, புரியுதுல்ல? சொல்ல மாட்டேன் பயப்படாத. பயம் என்ன பயம்? இல்லன்னா இந்த ஸ்டேஷன்ல இன்னொரு ஸ்டேஷன் தூக்கி போடுவாங்க, அவ்வளவுதான். உங்களை யாரும் நான் விட மாட்டேன், பாத்துக்கங்க. அத்தி மாமியார் சொன்ன மாதிரி புலிவால புடிச்ச கதையா இருக்கும் போலுக்க. மாமியார் சரியாதான் சொல்லியிருக்காவ. என்னடா மத்திக்கிட்டு இருக்க? நான் பார்த்ததா இப்படி ஆனா ஏக்கல ஒண்ணும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்கக்கா. போதும் நிப்பாட்டு. அக்கா டேய் வா சீக்கிரம் போலாம். வாங்க. இவனை எப்படி கஜேந்திர மாப்பிளைய செஷன் பண்ணா? ஒண்ணுமே புரியலையே. இவன் பேச்சு இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஆனா கஜேந்திரன் இவனை தானே செஷன் பண்ணியிருக்கான். இந்த பைய கஜேந்திரன் உண்மை தெரியாம எதையும் பண்ண மாட்டான். இவனை பத்தி நல்லா தெரிஞ்ச போய் தானே பொண்ணை கொடுக்கான். பொண்ணுனா உசுரு. அப்படி இருக்கும்போது இவன்ட்ட எப்படி பொண்ணை கொடுக்குறான்? ஏ தம்பி சொல்லுங்கம்மா. உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்கயா? அம்மா அப்பா யாரும் கிடையாது. அது எப்படி அம்மா அப்பா இல்லாம நீ எப்படி வந்திருக்க முடியும்? இருந்தாங்க, சொத்தாருங்க மேல அனுப்பிட்டாங்க. என்ன சொல்ற? சொல்லுங்க, என்ன பணத்துக்காக மேலவங்க அனுப்பிச்சுட்டானுங்க. என்ன இப்படி ரவுடியாக்குனானுங்க, என்ன இப்படி லஞ்சம் வாங்க வச்சானுங்க. என்ன அந்த பாலா போன பணத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சானுங்க. அவங்க போயிட்டாங்க, நான் எப்படி நிக்கிறேன். என்னையா சொல்ற? என் சாகுக்கு அதெல்லாம் வேண்டாம், கேட்டா அவ்வளவுதான் தூக்கம் போயிடும். அப்புறம் விடுங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? கிஷோர் எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கான். என்னமோ என் வாழ்க்கையில நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்படி மாறி இருக்கான். கஜேந்திரன் உனக்கு எப்படி தெரியும்? என்ன அலக்கிறவர் அவர் தானே. எல்லாரும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் தான் வளர்த்து படிக்க வச்சாரு. கஜேந்திரன் உன்னை பாத்துக்கிட்டானா? நீ கஜேந்திரன் மாதிரி நல்ல பையனா தானே இருந்திருக்கணும். ஆனா என் குடும்பத்துக்கு நடந்தது என் மனசுக்குள்ள தானே இருக்கும். ஆளாக்குனாரு, ஆனா என் வலி என்னை இப்படி ஆக்கி வச்சுட்டு. சரியா பெத்த அம்மாவா நினைச்சு என்கிட்ட சொல்லு. அம்மா, என் அம்மா பார்த்து போன வருஷம் ஆயிட்டு. நீங்க அம்மான்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் என்னைக்கும் வாயில இருந்து சொல்ல மாட்டேன், மனசுல இருந்து சொல்லக்கூடியவா. அம்மா ஏதோ உனக்கு நடந்திருக்கு. என்ன நீ ஏன் இப்படி மாறின? நீ ஒரு விதத்துல நல்ல பையனா தெரியுத, ஒரு விதத்துல இப்படி இருக்க. ஏன் என்ன ஆச்சுது? கஜேந்திரன் ஏதோ உன்ட்ட சொல்லியிருப்பானே. ஆமா. நீ என்ன சொன்ன? எனக்கு ஒரு தெய்வம், அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா நீ இப்படி இருக்கியா? நான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் எனக்கு நடந்த வலியும் வேதனை என்ன இப்படிதானே மாத்துது. நான் என்ன பண்ணட்டும்? பலா போன பணத்துக்காக என்ன அனாதை ஆக்கிட்டாங்களே. இந்த பணத்துக்கு தானே என்ன இந்த லட்சணத்துல ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த பணத்துக்காக தானே நான் ரவுடியானே. மனசு சொல்லும் இது தப்பு, இது செய்யாதேன்னு. ஆனா எனக்கு நடந்த வலியும் வேதனையும் என்ன அதுதானே செய்ய வைக்குது. அதெல்லாம் செய்யும் போதா என் மனசு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்குது. அதனாலதான் விடாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்படிதான், அதான் பசங்க கட்ட கொத்தி வாரால எல்லாம் சரியாயிரும். என்ன சொல்றா இது? சரி, அதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில என்ன நடந்தது அத தாயா நினைச்சு என்கிட்ட சொல்லு. நிச்சயமா சொல்றேன்,
உனக்கு நல்ல அம்மாவா இருப்பேன். சொல்லு. என்ன சொல்றீங்க? உன்னை என்னால மாத்த முடியும்னு நான் நம்புறேன். ஒரு பொண்ணு கூட வாழ ஆசைப்படுற, முழு மனுஷனா மாற வேண்டாம். அம்மா, அப்போ உன் வாழ்க்கையில நடந்ததை சொல்லு. நிச்சயமா சொல்றேன். அந்த வலியும் வேதனையும் சொல்றேன். சொல்லியா?